சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் கைவிட்டு போன விஷயம் வந்து அவங்க கூலி ஆள் மூலமா தெரியுது. இதனால பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி ரொம்ப கோவப்படுறாங்க. என்னடா வழக்கமா நமக்கு தான் இந்த ஆர்டர் குடுப்பாங்க. இப்ப என்னடான்னா மீனாவுக்கு குடுத்துருக்காங்க. அப்புறம் என்னமோ பண்ணியிருக்கா. இவள இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. அப்புறம் இப்ப ஆர்டர் வாங்குன மாரி எல்லா மண்டலத்திலயும் இவளே ஆர்டர் புடிச்சிட்டான்னா, நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வித்யா ஞாபகத்துக்கு வர. உடனே வித்யாவுக்கு அத்த உங்கள பத்தி என்னென்னலாம் சொல்றாங்க தெரியுமா மாஸ்டர்? உங்கள பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றா. எங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துறா. அவள ஏறி மிதிக்க தான் நான் இந்த பிசினஸே ஆரம்பிச்சேன். இதுல டெவலப் பண்ணி அவங்கள எனக்கு அடிமையாக்குற பாரு அப்படின்றலாம் சொல்லிட்டு தெரியுதா. இதெல்லாம் ஊர்ல இருக்கிற நெறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்கவும், அந்த அளவுக்கு திமிராயி போச்சு. ஏற்கனவே அது திருட்டு குடும்பம். இதில வேற என்ன வேற அடக்குறாளா? பார்க்கலாம் யார் அடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி தான். நான் ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அவளுக்கு ஆர்டர் கிடைச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவள வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாத மாரி பண்ணிட்டீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு அவள திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. குடுத்த ஆர்டர் வந்து நல்லபடியா செய்யலன்னா, இனிமேல் அவளுக்கு வேற யாருமே ஆர்டர் குடுக்க மாட்டாங்க. அதோட அவ கொட்டமெல்லாம் அடங்கி போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழ தான் வீட்டுக்குள்ள தான் வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓ! இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே. நான் இத பாக்குறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவ கத்த செய்ய, அண்ணாமலை இருந்துட்டு யாரு என்ன சொன்னாங்கன்னு சொன்னாலும் வந்து நம்பிருவியா? மீனா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. போய் உன் வேலை என்னவோ பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யாவ அடக்கி போக வச்சுடுறாங்க. சரி இப்படி விட்டா ஆகாது. ஆர்டர் அன்னைக்கு அவள வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாத மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, மீனாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்பாத மாரி பண்ணிடுறாங்க. இதனால மீனா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு டைம்ல தான் அவங்க ஆளுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நீங்களே ஆர்டர் எல்லாம் பண்ணுங்க. நான் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் மூலமா எல்லாத்தையும் பண்ணேன். அதுவும் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, சிறப்பா முடிஞ்சது. இதனால பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. மத்த மண்டபத்துக்காருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்ப அவங்களுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணி பண்ணதோட மீனா வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாத குறைஞ்ச செலவுல பண்ணியிருக்கா. இவ்வளோலாம் பண்ணணும்னா சிந்தாமணி 10,00,00,000 கிட்ட பெட் போட்டுருவா. ஆனா மீனா பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச செலவுலயே நல்லபடியா முடிச்சிருக்காங்க. இனிமேல் எல்லா ஆர்டரும் பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கே குடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிய வர, சிந்தாமணி உடனே ரொம்ப கோவப்படுறாங்க. வித்யாவுக்கு கால் பண்ணி, நான் தான் அவங்கள வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாத மாரி பண்ணுன்னு சொன்னேன்ல. நீ என்ன இப்படி பண்ணியிருக்க? நீலாம் ஒரு பொம்பளையா? ஒரு சொன்ன சின்ன வேலை கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கோவத்துல திட்ட. இத கேட்ட வித்யாக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. ஏய் என்ன சொல்ற? நான் தான் அவள வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு தான் பண்ணேன். அப்ப இருக்கும்போது என்னாத்துக்கு இப்படி கோவமா பேசுற அப்படின்னு சொல்ல. அப்ப எப்படி அவ ஆர்டர் நல்லபடியா முடிச்சா? அதுவும் இல்லாத டெக்கரேஷன் சூப்பரா வேற வந்திருக்குன்னு சொல்றா. உன்னால இது கூட பண்ண முடியாது. உன்ன நம்புறதே வேஸ்ட். நீ ஏதோ ஒரு தண்ட கருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட வித்யாக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்படுது. ஏய் என்ன என்கிட்டயே வந்து இவ்ளோ திமிரா பேசுறியா? அவ யாரு? என்னோட மருமக. அவ தான் நீ சொல்லணும்னு சொல்லி தான் நான் அவள வீட்ட விட்டு வெளிய போகாம பண்ணேன். ஆர்டர் நல்லபடியா முடிஞ்சு அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? நானும் அத தடுக்கலான்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா இது இப்படி நடந்துருச்சு. அதுக்காக நீ என்னவே எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்ல, உன்ன எதிர்த்து பேசுறது மட்டும் இல்ல, உன்ன அடிக்கவும் செய்வேன். ஒரு ஆர்டர் சின்ன வேலைய கூட உன்னால செய்ய முடியல. நீ எல்லாம் எதுக்கு உசுரோட இருக்கிற அப்படின்ற மாரி திட்டி, இத கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமைப்படுறாங்க. என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுறா? என்கிட்ட நல்லவ மாரியே நடிச்சா, இப்போ என்னதான் தெரியுது அவ சுயரூபம். இதெல்லாம் சாதிக்கிறதுக்கோசரம் தான் என்கிட்ட ஒரு நல்லவ மாரி நடிச்சாளா? இவள நம்புனது நம்மளோட முட்டாள்தனமாச்சே. ஆனா இத வந்து வெளிய சொன்னா நம்மள தான் இது பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு இருந்துட்டு போகுது. ஆனா இன்னொரு முறை அவளுக்கு டான்ஸ் கிளாஸ் வரவணும் நான் பார்த்துறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.